எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 பிரிஞ்சி இலை, ஜீரகம், சோம்பு, வெங்காயம், ஆனியன் பேஸ்ட், சால்ட், டொமேட்டோ பேஸ்ட், பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், மிக்ஸ், சிக்கன் மசாலா, மிளகாத்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா, ஜீரகத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வேக வச்ச ராஜ்மா நல்லா கலந்து விட்டுக்கலாம். வேக வச்ச தண்ணியே சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க வச்சுக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான், ராஜ்மா கிரேவி ரெடி. தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வெங்காயம் அரைச்ச பேஸ்ட் பண்ணிக்கலாம். புதினா, தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி கொதிச்சிருச்சு. அரிசி சேர்த்துடலாம். கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். குக்கரை மூடிடலாம். 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். விசில் வந்துருச்சு. விசில் வெந்துருச்சு. ஒரு பீட்ரூட் கொஞ்சம் தண்ணியை சேர்த்து 2 விசில் விட்டு வேக வச்சுக்கலாம். நல்லா வெந்துருச்சு. ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு. இப்போ இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டி எடுத்தாச்சு. வத்தல், மிளகு, ஜீரகம், சோம்பு சேர்த்து இடிச்சுக்கலாம். கொத்தமல்லி, பூண்டு, மஞ்சத்தூள் சேர்த்து இடிச்சுக்கலாம். மசாலா நல்லா இடிச்சாச்சு. புளி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். தக்காளியை நல்லா களைஞ்சிக்கலாம். இப்போ தக்காளியோடைய புளி தண்ணியும் சேர்த்துக்கலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி புளி பேஸ்ட்டில் இந்த வடிகட்டி எடுத்த பீட்ரூட்டையும் சேர்த்துக்கலாம். உப்பு மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு, வத்தல், இடிச்சு வச்ச ஜீரகம், மிளகு, பெருங்காயத்தூள் சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி, புளி, பீட்ரூட் அரைச்ச தண்ணி, இது கூட வேக வச்ச பீட்ரூட் தண்ணியும் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தூவிடலாம். பீட்ரூட் ரசம் ரெடி.